அதிக மருத்துவ குணங்களும் அதிக சத்துக்களும் நிறைந்த காணாமூழைக்கீரை. இந்த கீரையில் அதிகமாக தாது சத்து நிறைஞ்சிருப்பதால் இந்த கீரையை வந்து தாது உற்பத்திக்காக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போ வந்து நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம், காணாமல் விட்டுட்டோம் இந்த காணாமூழையை. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா சித்த மருத்துவத்துலேயும் இன்றைக்கி பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கீரையை தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சமைக்கிறதுக்காக நம்ம வீட்லேயே நம்ம வளர்த்துட்டு வந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் கீரையை நான் எடுத்து இன்றைக்கி இந்த மாதிரி ப்ராசஸில் நான் செஞ்சு சமைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதன்படி நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. சிம்பிள் தான். முருங்கைக்கீரை நம்ம வந்து வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே இந்த கீரையை நம்ம வந்து வதக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் அளவுக்கு நம்ம எக்லாம் சேர்த்துட்டு நம்ம டேஸ்டியாக நம்ம சாப்பிட்லாம். சாப்பிடவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த காணாமூழையை கொஞ்சம் கண்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க. மீண்டும் அடுத்த நல்ல காணொளியில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி அடிக்கடி நான் நல்ல ஹெல்த்தியான தகவல் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. இதுதான் என்னோடய ஃபுட் டயட் இன்றைக்கி. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.